சென்னை மாதவரத்தில் போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் ஆய்வு செய்ய சென்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் சென்றிருக்கின்றனர்? விசாரணை எந்த அளவில் நடந்துட்டு இருக்கு? முழு விவரம் சாலமன். இன்று அதிகாலை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடம் என்பவரின் உடலை ஆய்வு செய்வதற்காக தற்போது துணை ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கு ஆய்வு செய்யக்கூடிய பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எந்த இடத்துல இவர் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்தா கூறப்பட்டு எந்த இடத்துல இருந்து போலீசார் அதை ரெக்கவரி செய்வதற்காக சென்றனர் என்பது தொடர்பாக ஆய்வு அங்கு சென்றிருந்தனர். அப்போதுதான் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக புழல் சிறை அருகே, அதாவது வெஜ் என்ற ஹோட்டல் வில்லேஜ் அருகே இந்த என்கவுண்டர் ஆனது நிகழ்ந்திருப்பதாகவும் அது தனி இடம் என்பதால் போலீசார் அங்கு சென்று தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திருவேங்கடம் மீது 3 கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பது. குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வலதுகரமாக செயல்பட்டு வந்த தென்னரசுவை கொலை செய்த வழக்கும் இவர் மீது உள்ளது என்பது தெரிய வந்தது. இவர் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளி என்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அதாவது இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த சம்பவம் கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷை ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட சிலர் ஸ்கெட்ச் போட்டு இந்த கொலை செய்திருப்பதால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருப்பதாக அவரது தம்பியான பொன்னை பாலு உட்பட திருவேங்கடம் உட்பட பலர் தெரிவித்திருப்பதால இந்த சம்பவம் தொடர்பான ரெக்கவரிக்காக தான் தற்போது சென்ற போது இந்த என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருப்பது தெரிய வந்தது. இந்த திருவேங்கடம் என்பவர் தான் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்திருப்பதும் அவர் தான் ஒரு இடத்துல மறைச்சு வைத்து அதன் பின்பாக இவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யும் போது எடுத்து கொடுத்ததும் போலீசாரின் விசாரணை தெரிய வந்திருக்கு. தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட அவரின் உடலானது தற்போது அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திலிருந்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை ஸ்டான்லிக்கு செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு சென்ற பின்பு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவானது பிறப்பிக்கப்படும். மேஜிஸ்ட்ரேட் சென்று சம்பவ இடத்திற்கு சென்று எங்கெங்கெல்லாம் சுடப்பட்டுள்ளார், எத்தனை ரவுண்டுகள் துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வார். அது மட்டுமின்றி ஏதேனும் இந்த சம்பவத்துல ஏதேனும் காவலர்களுக்கு ஏதேனும் வெட்டுக்காயம் விழுந்துள்ளதா, அவர் ஏதேனும் ஆயுதங்களால் தாக்க முயன்றனா என்பது தொடர்பாகவும் மேஜிஸ்ட்ரேட் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்வார்கள். அதன் பின்பாகவே இந்த உடலானது உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்படும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான முழு விளக்கத்தையும் சென்னை காவல்துறை கூடிய விரைவில் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலமன், தற்போது அந்த என்கவுண்டர் நடைபெற்ற இடத்துல எந்த மாதிரியான விசாரணையானது முன்னெடுக்கப்பட்டிருக்கு? முன்னதாக கூறியது போல அந்த இடத்துல அவர் ஆயுதங்கள் பதுக்கி வைத்ததாக கூறப்படும் நிலையில எந்த இடத்துல அவர் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்தார், அப்போது காவல்துறையினரை எப்படி தாக்க முயன்றார், அதற்கு பதிலாக இவர்கள் தற்காப்புக்காக எத்தனை முறை எத்தனை ரவுண்டுகள் அவர் திருவேங்கடத்தை இவர்கள் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் என்பது தொடர்பான முழு ஆய்வையும் மேற்கொள்வார். அது மட்டுமின்றி வேறு ஏதேனும் இடத்துல அவர் இந்த ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளாரா, அதையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி வேறு ஏதேனும் நாட்டு வெடிகுண்டுலாம் அந்த சம்பவ இடத்துல பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் நாட்டு வெடிகுண்டு ஏதேனும் அந்த இடத்துல பதுக்கி வைத்துள்ளாரா என்பது தொடர்பாகவும் முழு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் பின்பாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அறிக்கையை மேஜிஸ்ட்ரேட்டிடம் வழங்குவார்கள். இந்த சம்பவத்திற்காக தான் இந்த என்கவுண்டர் ஆனது செய்யப்பட்டது என மேஜிஸ்ட்ரேட்டிடம் வழங்குவார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அது ஏற்ற முடியாததா என்பது தொடர்பான முடிவையும் மேஜிஸ்ட்ரேட் தரப்புல எடுப்பார்கள். அதன் பின்பாகத்தான் இவர்கள் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பின்பு அவர்கள் நேரடியாக சென்று சுடப்பட்ட காயத்தையும் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். அடுத்ததாக எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைப்பில் இணைகிறார். சதீஷ்மணி, தற்போது அந்த என்கவுண்டர் நடைபெற்ற இடத்திற்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? முழு விவரம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னராக சென்னை காவல்துறையில இருந்த கமிஷனர் உட்பட அடிஷனல் கமிஷனர் எல்லாமே பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. இதுல தற்போது கூடுதல் வடக்கு, அதாவது சென்னையோட வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் என்பவர் கடந்த 1-2 தினங்களுக்கு முன்பாக தான் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் பொறுப்பேற்ற பின் தான் உடனடியாக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது.
இந்த திருவேங்கடம் என்பவர் யாருன்னா, இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2000 ஆண்டு சென்னையில வந்து மிகப்பெரிய ரவுடியா இருந்த நாயுடு என்பவரிடம் வந்து ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவருடைய நண்பர் தென்னரசு என்பவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இந்த ரவுடி நாயுடுவை வந்து கடந்த 2005 ஆண்டு வாக்குல வந்து இந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் வந்து வெட்டி கொலை செய்தார். இதுதான் இந்த ரவுடிசத்துக்கு வந்து தொடக்க புள்ளியாக இருந்தது. அதன் பின்பாக ஆற்காடு சுரேஷ் பிரபல ரவுடி, அவர் மீது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன. இந்த நிலையில கடந்த 2016 ஆண்டு ஆம்ஸ்ட்ராங்கோட வலதுகரமா இருந்த தென்னரசையும் வந்து அவர் வந்து வெட்டி கொலை செய்தார். இந்த வழக்குல தான் திருவேங்கடம் வந்து மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறார். அதே போல இந்த வழக்கு இதே போன்ற ஒரு 3 கொலை வழக்குல வந்து திருவேங்கடம் வந்து கொலை வழக்குல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம ஆற்காடு சுரேஷினுடைய நெருங்கிய கூட்டாளி எனவும் வந்து அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக நோட்டம் பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவரும் வந்து திருவேங்கடம் தான் என்பதும் வந்து ஏற்கனவே போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது. இதனை தொடர்ந்துதான் அவரை வந்து இந்த என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். வழக்கமாக இதுவரை நடந்த என்கவுண்டர்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கொலையாளியோ அல்லது ரவுடியையோ பிடிக்க போகும்போது அவர் தாக்குதல் நடத்திவிட்டு அதன் பின்பாக வந்து அது என்கவுண்டர்ல நடத்தப்படும். ஆனா முதல் முறையாக சென்னை போலீஸ்ல வந்து போலீஸ் காவலில், அதாவது போலீஸ் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி வந்து தாக்க முயன்று அவர் வந்து என்கவுண்டர்ல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து சம்பவ இடத்துல எல்லாம் விசாரணை நடத்திட்டு வராங்க. இவர் பின்னால வந்து இந்த குற்றவாளிகள் வேற ஏது யாரேனும் இருக்கிறார்களா என்ற கோணத்திலையும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வடக்கு மாவட்டத்தோட கூடுதல் ஆணையர் வந்து நரேந்திர நாயர் வந்து சம்பவ இடத்துல வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எடுக்க அடுத்த போலீசார் வந்து தீவிரமா ஈடுபட்டு வராங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கியமா செயல்பட்ட அந்த திருவேங்கடம் என்ற அந்த ரவுடி வந்து என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கட்ட விசாரணைகள்லாம் மிக தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. சென்னை மாதவரத்தில் போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த திருவேங்கடம் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.